வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்துக்களின் விரதங்களின் ஒன்றான வரலட்சுமி நோன்பு விரதம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க வேண்டும், கணவர் பிள்ளைகள் ஆயுள் வளர வேண்டும், நீங்கா செல்வம் சௌகரியம் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ வேண்டி மகாலட்சுமியை பெண்கள் விரதமிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதன்படி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி வடபத்ர காளியம்மன் கோவிலில் கலசங்கள் வைத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்கள், மஞ்சள், குங்குமம், அட்சதை ஆகியவற்றை கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் சுவாமிக்கு நடந்த மகா தீப ஆராதனையில் கலந்து கொண்டு பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தினமலர் எக்ஸ்போ 2025 கண்காட்சி உப்பளம் துறைமுகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தினமலர் எக்ஸ்போ 2025 கண்காட்சி உப்பளம் துறைமுகத்தில் நடைபெறுகின்றது. இதில் பியூர் அக்வா டிராப்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த பார்த்திபன் அவர்கள் ஸ்டால் அமைத்திருந்தார். இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் அர்ஷிதா பேட்டரி உரிமையாளர் ராம்குமார், அக்ஷயா பேக்கரி உரிமையாளர் அருண், கிங் கார்ஸ் உரிமையாளர் வெங்கட், கல்யாணி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பியூர் அக்வா டிராப்ஸ் உரிமையாளர் பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பில்லுக்கடை பகுதியில் இன்று நகராட்சி மூலம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் கொசு மருந்து அடிக்கும் பணி துவங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பில்லுக்கடை பகுதியில் இன்று நகராட்சி மூலம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் கொசு மருந்து அடிக்கும் பணி துவங்கப்பட்டது. கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் உப்பளம் தொகுதி முழுவதும் பரவலாக இன்று இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களை அணுகி மருந்து புகையடிக்கும் பணியை தீவிரப்படுத்தி வருகிறார். இவருடன் நகராட்சி ஆய்வாளர் குளோவிஸ், தொகுதி செயலாளர் சக்திவேல், ரவிக்குமார், ராஜி, இருதயராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி இமாக்ரேட் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 181ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதி இமாக்லேட் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் 181வது ஆண்டு விழா உப்பளம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நர்சரி, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்திய குடிமைப் பணி அதிகாரி முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள். 2ஆம் நாள் பள்ளி விழாவில் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜான் ஷில்டா ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் இமாக்லேட் சபையின் தலைமை அன்னை அருட் சகோதரி ஜெயா மேரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். ஆசிரியர்கள், சேவியர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் வகுப்பு வாரியாக மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
குழந்தையை நாம் படிக்க வைத்து எந்தவித வாழ்க்கையிலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும், எந்த ஒரு சேலஞ்சையும் நாம் எதிர்பார்க்க முடியும் என்று சொன்னால் அது இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களில் நம்முடைய இமாக்லேட் பள்ளி பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நம்முடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிற புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகரில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தண்டபாணிக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளான நோட்புக், பென்சில், பேனா வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் மற்றும் அலைகள் இயக்கத்தின் பெரியார் TVK நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரியார் திராவிட விடுதலை கழகம், அலைகள் இயக்கம், பாதிக்கப்பட்டோர் கழகம், பிரெஞ்சிந்திய மக்கள் முன்னணி சார்பில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்தி தலைமை தாங்கினார். செயலாளர் ஆசை தம்பி வரவேற்புரை நிகழ்த்தினார். பெரியார் TVK அமைப்பாளர்கள் நடராசன், செல்வராசு, சிவராஜ், துய்தோயா ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களான புதிய சிந்தனையாளன் ஆசிரியர் வலாசா வல்லவன், மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், அலைகள் இயக்கத்தின் அமைப்பாளர் பாரதி, மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி அமைப்பாளர் இருதய ராசுழில் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலர் கலந்து கொண்டனர். SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சிவ்தாஸ் கோஷ் அவர்களின் 49வது நினைவு தின கூட்டம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்த்தகத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சிவ்தாஸ் கோஷ் அவர்களின் 49வது நினைவு கூட்டம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு IUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் தோழர் அனவரதன், புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர்கள் மூர்த்த வழக்கறிஞர் சங்கரன், சிவக்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். கூட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாட்டாளி வர்த்தகத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சிவ்தாஸ் கோஷ் அவர்களின் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருத்தேர் விழாவை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா நேற்று நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசுக்குப்பம் பகுதியின் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துகளை கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் 3வது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்து 3வது அணி ஏன், அதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் பொது செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாழ்த்தி பேசினார். பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருத்துரையாக துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன், பேராசிரியர் பெரியபாண்டி, இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினார்கள். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தலைவர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் 65 பேர் சிறப்பு பேருந்தில் வந்திருந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தனஞ்செழியன், மாநில செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பின்வருமாறு: இந்த கூட்டத்தில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தனது உடலை தானமாக கொடுத்த நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு பாராட்டப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமான இன்று மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தை சார்ந்த அவர் தம் பேரன் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பேசினார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச ரத்த தான முகாம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் ஹாலில் மாபெரும் இலவச ரத்த தான முகாம் இன்று துவங்கியது. இந்த முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் பிரபாகரன், செயலாளர் சுரேஷ்குமார், சேர்மன் மருத பாலப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மண்டல உதவி ஆளுநர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன், அருணா லேப் உரிமையாளர் வீரமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, கிளை கழக நிர்வாகிகள் சுல்தான், கமல் பாஷா, முருகேசன், வீரக்கண்ணு, வாசு, கோவிந்தராஜ், ராமஜெயம், நடராஜன், முருகன், வேல்முருகன், சங்கர், கோதண்டம், ரகு, அருண், சூர்யா,
கோபி, தினேஷ், வாசுதேவன், மணிபாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள். காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்மவீரர் காமராசர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று புதன்கிழமை காலை 10 மணியளவில் புகையிலை ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்மவீரர் காமராசர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று புதன்கிழமை காலை 10 மணியளவில் புகையிலை ஒழிப்பு தின பேரணி பள்ளியில் இருந்து புறப்பட்டு புகையிலை பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் புறப்பட்டனர். விழிப்புணர்வு கொடியை கொடியசைத்து தலைமை ஆசிரியர் விவேகானந்தன் துவக்கி வைத்தார். பேரணியில் மாணவர்கள் புகையிலை பொருட்களை புறம் தள்ளி சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வது எப்படி என்று செய்தி பரப்பிக்கொண்டு புகையிலை பொருட்களுக்கு எதிராக முழக்கங்களை கிராமத்தின் தெருக்களை சுற்றி வந்து நிறைவாக பள்ளியை வந்தடைந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவர்களிடையே பேசிய தலைமை ஆசிரியர் புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்கள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பட்டதாரி ஆசிரியர்கள் ராமன், ராஷ்மி, அருள் பிரியா, அருண்குமார், பைசுன் நாசியா, கபில்ராஜ், இந்திரா, சாமுண்டீஸ்வரி, ஹரிக்குமார், நூலக ஆசிரியர் ரபேல் காளிங்கராயர், உடற்கல்வி ஆசிரியர் லட்சுமி நாராயணன், துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஜெயா, பிரியா, கௌசல்யா, ரம்யா, புனித லட்சுமி, பாலகணேஷ், ஜெயபாரதி, கணினி ஆசிரியர் கோகிலா ஆகியோர் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பேரணி இனிதே முடிவு பெற்றது. ஒதியம்பட்டு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கேவி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய நிகழ்வான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து காலை 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்று சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை செடல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து அலகு குத்தி ஊர்வலமாக சென்று ஆலயம் வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் ஓதியம்பட்டு பகுதியில் உள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டுப்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து அலகு குத்தி கார், சரக்கு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை இழுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஆண்டு இளைஞர் காங்கிரஸ் துவக்க நாள் விழா நடைபெற்றது. 9/8/2025 சனிக்கிழமையன்று 65ஆம் ஆண்டு இந்திய இளைஞர் காங்கிரசின் துவக்க நாள் விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. காலை 10 மணி அளவில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் கொடியேற்றி உறுதிமொழி எடுத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி கொடியேற்றினார். இந்நிகழ்வில் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், பொது செயலாளர்கள் திருமுருகன், தனுசு, செயலாளர்கள் செந்தில், கோபி, மண்ணாடிப்பட்டு ரகுபதி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவலன், சத்யநாராயணன், பிரதீப், ஐயப்பன் என்கின்ற அஜித், மனோஜ், குமார், வேல்முருகன், இனியன், மணிகண்டன், சச்சு, தமிழரசன், ஜனா, ஜெய், சஞ்சய், விக்னேஷ், ஹரிஷ், அபிலாஷ், தினேஷ் மற்றும் இளைஞர்கள், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளும் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்தும், அமைச்சரவையில் தலித்துக்கு அமைச்சர் பதவி தர மறுக்கும் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் SC/ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டசபை அருகில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், மூர்த்த தலைவர் தேவதாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும், மகளிர் அணிகளும் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முருகம்பாக்கம் பேட் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வனத்தாம்பாளையத்தம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட வில்லியனூர் சாலை முருங்கம்பாக்கம் பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வனத்தம்பாளையத்தம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி தலைவர் ரகு, செயலாளர் ஐயனார், பொருளாளர் கருணாநிதி, உறுப்பினர்கள் புகழேந்தி, பாபு, முத்துக்குமரன், சிவக்குமார், சுரேந்தர் உள்ளிட்ட விழா குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு சார்பில் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நிதி உதவி பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இதில் 3 நபர்களுக்கு
தலா 13,000 ரூபாய், 9 நபர்களுக்கு 18,000 ரூபாய் என மொத்தம் 2,10,000 ரூபாய்க்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் பிரபல கார் திருடன் அதிரடி கைது. ரூபாய் 6.6 லட்சம் மதிப்புள்ள கார், பைக் பறிமுதல். புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை இந்திரா நகர் 5வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் தர்மராஜ், வயது 48. இவர் பாண்டி கடலூர் செல்லும் மெயின் ரோடு அரியாங்குப்பத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் பின்புறம் கார் மெக்கானிக் ஷாப் வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான காரை கடந்த மாதம் 30ஆம் தேதி அவரது மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்திவிட்டு சாவியை உள்ளே மாட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலையில் வந்து பார்த்தபொழுது கார் இல்லை. கார் உள்ளிட்ட அனைத்து சாவிகளும் காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் அரியாங்குப்பத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் காரை திருடி சென்றது பிரபல திருடன் நோனாங்குப்பத்தை அடுத்த அங்காளங்குப்பம் ஆத்தங்கரை வீதியை சேர்ந்த ஜெகதீசன் மகன் வாழ்முனி என்ற ஜெயக்குமார், வயது 26 என்பது தெரிய வந்தது. எனவே அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். மேலும் வாழ்முனி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபம் அருகே உள்ள ஒரு செகண்ட் கார் விற்பனை ஷோரூமின் மதில் சுவர் ஏறி குதித்து பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த 1,60,000 மற்றும் பெட்ரோல் பங்க் அருகே உள்ள மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்தி இருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காரை திருடி உள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பத்தில் உள்ள மோட்டார் பைக்கையும் திருடிச் சென்றார். எனவே போலீசார் அவரை வலை வீசி தேடி வந்த நிலையில் தமிழக பகுதியான காட்டு மன்னார் கோவில் அருகே உள்ள குச்சூர் பகுதி போக்குவரத்து வாகன சோதனையில் திருட்டு போன மோட்டார் பைக்கிற்கு போலீசார் அபராதம் விதித்தனர். இந்த குறுந்தகவல் மோட்டார் பைக்கின் உரிமையாளரான தவளக்குப்பம் இளவரசன் நகரை சேர்ந்த லோகநாதன் என்பவருக்கு மொபைல் மூலம் தகவல் கிடைத்தது. எனவே இதனையும் CCTV காட்சிகளையும் துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி குச்சூர் பகுதியில் பதுங்கி இருந்த வாழ்முனியை ASI சிரஞ்சீவி மற்றும் குற்றப்பிரிவு காவலர் வேல்முருகன் ஆகியோர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர் திருடிச் சென்ற ரூபாய் 6,60,000 மதிப்பிலான கார், மோட்டார் பைக் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். திருடன் வாழ்முனி மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு, வீடு புகுந்து திருடுதல், கால்நடை திருட்டு, செயின், பணம் திருட்டு என மொத்தம் 7 குற்ற வழக்குகள் உள்ளன. எனவே அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வீராம்பட்டினம் செங்கழனி ரம்மன் காமதேனு வாகனத்தில் சுவாமி வீதி உலா. புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் 2ஆம் நாள் உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தி காமதேனு வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி மாட வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் சார்பில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணிக்குழு, வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.